ஒரு முக்கிய செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக விசாரணையை விரைந்து தொடங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமானது சூரியமூர்த்தி மனு மீது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஓபிஎஸ் அதே போன்று அது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருந்த அனைவருடைய தரப்பினருடைய கருத்தையும் கேட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பெற்று பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை ஒவ்வொரு தரப்பினருக்கு பெற்றிருந்தது. அதே வேளையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்வதை அங்கீகரிக்க கூடாது என்று ஓ.பி. ரவீந்திரநாத், அது போன்று கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. அந்த மனுவை தான் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து உட்கட்சி விவகாரம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு இடைக்காலமாக ஒரு உத்தரவை பிறப்பித்து வந்திருந்தது. அந்த தடையை நீக்க வேண்டும் என கோரித்தார். பின்பு ரவீந்திரநாத் மற்றும் கே.சி. பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதலாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றமானது அந்த அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு தடை இல்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து எடப்பாடி பழனிசாமியுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுக்களை ஓ.பி. ரவீந்திரநாத், அதே போன்று கே.சி. பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோரும் தாக்கல் செய்திருந்தார்கள். அதே வேளையில் தேர்தல் ஆணையமானது இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என கோரி தற்போது அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தி தற்போது ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அதில் உடனடியாக இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணையை தொடங்க வேண்டும். குறிப்பாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது தொடர்பான அந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தை அவமரியாதையாக தொடர்ச்சியாக அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான சி.வி. சண்முகம் ஒரு குமஸ்தா வேலை பார்ப்பதாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு தனியாக ஒரு மனுவையும் தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி டார்வின்.